ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசப்பா உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமேன். இது தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபமாய் இது எழுதப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். என் கைகளின் கிரியையே என்னிடத்தில் உறுதிப்படுத்துங்க, என் கையின் கிரியை நான் செய்கிற செயல்களை உறுதிப்படுத்துங்க என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற செயல்களில் ஒரு உறுதி இல்லாதபடி, அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி, இன்றைக்கு ஒருவேளை மாறி மாறி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி, இந்த ஒரு வழியில் போனீங்கன்னா அதில் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி, ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி நீங்கள் மாறி மாறி செஞ்சுட்ருக்கீங்களா? உங்கள் கிரியைகள் மாறி மாறி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாததுனால இங்கே கொஞ்ச நாள், இதை கொஞ்ச நாள், அதை கொஞ்ச நாள் என்று சொல்லி மாறி மாறி அதில் ஒரு உறுதி இல்லாதபடி நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? உங்கள் பாதையில் உறுதி இல்லாதபடி, செய்கிற வேலையில் உறுதி இல்லாதபடி, இன்றைக்கு அதில் ஒரு உறுதித்தன்மை இல்லாதபடி இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து தான் இயேசப்பா சொல்கிறாங்க, உங்கள் கைகளின் கிரியைகள் என்ன செய்வாராம்? இன்றைக்கு உங்களிடத்தில் அவர் உறுதிப்படுத்துவாராம். ஆமேன். என் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்திடலும். அப்போது நம்முடைய கைகளின் கிரியைகள் இன்றைக்கு எப்படி உறுதிப்படுத்தப்பட முடியும்? அதை தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நேரே நீங்கள் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுப்பீங்க என்றால், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது யோசனைகள் உறுதிப்படும். நீங்கள் உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிற செயல்களை, செய்கிற செயல்களை அந்த முன்னுக்கூட்டியே என்ன செய்யுங்க, ஏசப்பாட்ட தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஒப்புவிங்க. ஏசப்பா, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இந்தந்த வேலையை நான் செய்ய போகிறேன், இந்தந்த தொழிலை நான் செய்ய போகிறேன், இது எனக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்கன்னு சொல்லி ஏசப்பாவுடைய சமூகத்தில் வச்சு ஒப்புவித்துட்டு, நீங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும், ஒரு வீடு கட்ட போகிறீங்களா, வேற படிப்பின் காரியமாக, பிள்ளைகளுடைய ஒரு ஸ்கூல் படிப்பு, நல்ல ஒரு படிப்பில் சேர்க்க போகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக ஏசப்பாவுடைய சமூகத்தில் போய் நான் இதை செய்ய போறேன் என்று சொல்லி நீங்க ஒப்புவித்து செய்வீர்கள் என்றால் அப்பொழுது என்ன ஆகுமா? உங்கள் யோசனைகள் உறுதிப்படுத்தப்படும். நீங்க செய்கிற காரியங்கள் நிலைக்கும், ஒரு உறுதிப்பாடு இருக்கும். இன்றைக்கு நீங்க ஒரு உறுதி இல்லாதபடி, கையின் கிரியைகளை உறுதி இல்லாதபடி தவிக்கிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. அடுத்து நீங்க அதே அதிகாரம் 9ல் வாசிப்பீங்க, நான் மனுஷனுடைய இருதயம் அவன் வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். கர்த்தரால தான் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் இன்றைக்கு என்ன செய்யும்? உறுதிப்படுத்தப்படும். அது வாய்க்கவும் செய்யும். யாரால தான்? கர்த்தரால தான். நம்மளால ஒன்றுமே முடியாது. நம்ம யோசிக்கலாம் இதை செய்யலான்னு, ஆனால் அதற்கு மேலே அதில் வெற்றியை கொடுப்பது யாரால தான்? கர்த்தரால தான். நீதியினால சிங்காசனம் கூட ஸ்திரப்படுத்தப்படும். ஒரு சிங்காசனமே நீதியாக இருக்கும்போது ஸ்திரப்படுத்தப்பட முடியும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற கிரியைகள் கர்த்தரால் என்ன செய்யும்? இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படும், நீதியினால் உறுதிப்படுத்தப்படும். ஆமேன். நீங்க வாசிப்பீங்கன்னா யோபு 17:9, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செயல்கள் அது உறுதிப்படுத்தப்பட போகிறது. அது மென்மேலும் என்ன செய்ய போகிறதா? பலத்து பலப்பட போகிறது. உங்கள் கிரியைகள் மென்மேலும் பலப்பட போகிறது. மென்மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. நீங்கள் ஒருவேளை செய்கிற செயல்களினால், செய்கிற வேலையினால் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இப்போது தவித்து கொண்டிருக்கலாமா? நான் நீங்கள் நீதிமானாய் மாறுவீங்க. நான் நீதினால் சிங்காசனம் ஸ்திரப்படும். கர்த்தரால் உங்கள் நடைகள் உறுதிப்படுத்தப்படும். கர்த்தர் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார். அடுத்து நீதியினால், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பானா. யார் யார் நீதிமான்களாய் நீங்கள் வாழ்கிறீங்களோ அவங்க உங்கள் வழியை என்ன செய்வீங்க? உங்கள் கிரியைகளை, உங்கள் செயல்களை, உங்களுடைய வாழ்க்கை பாதையை, வேலைகளை என்ன செய்வீங்க? உறுதியாய் பிடித்துக்கொள்ளுங்க. அதை உறுதியாய் பிடித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உறுதியாய் நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்க. யாரா? நீதிமான்களா. அப்போ இன்றைக்கு உங்கள் கையின் கிரியைகள் ஒரு ஸ்திரத்தன்மை அடையும்படி, உறுதிப்படுத்தப்படும்படி, மாறி மாறி அதையும் இதையும் போட்டு செஞ்சு குழப்பிட்டு இருக்காதபடி இன்றைக்கு ஒரு நேரான பாதையில் நீங்கள் நடந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறணும்னா,
கர்த்தரை முதலாவது முக்கியப்படுத்துங்க. அது அடுத்து நீங்கள் செய்கிற செயல்களில் நீதியாக இருங்க, நீதியுள்ள செயல்களை செய்யுங்க. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. செய்கிற வேலைகளில் இந்த கைகளில் சுத்தமுள்ளவர்களாய், பரிதானம் வாங்காதபடி, லஞ்சம் இந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் உடன் போகாதபடி. ஒரு நீதிமானுக்கு எப்படி யாரெல்லாம் நீதிமான் என்று சொல்லி வேதத்தில் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நீதிமானாய் மாறும்படி உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்றைக்கு உங்கள் கைகள் உறுதிப்படுத்தப்படும். தன் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்ற வார்த்தையின்படி உங்கள் கைகளின் கிரியைகள் இன்று உறுதிப்படுத்தப்படும். ஆகவே இப்போது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பாயசுவே, நீதிமான்களாய் நாங்கள் வாழும்போது எங்கள் கைகளின் கிரியைகளை நீங்கள் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறப்பா. உம்மாலே எங்கள் நடைகள் வாய்க்கும் இயேசுப்பா. இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி மாறி அவர்களுடைய வழிகளில் ஒரு ஸ்டடி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகளை நீர் ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நீதிமான் மென்மேலும் பலத்து போவான் என்று சொல்லி, இந்த சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்ற வார்த்தையின்படி சுத்தமுள்ள கைகளோடு கையின் கிரியைகளை செய்து அதனால் ஆசீர்வாதத்தை பெற இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. சுத்தமுள்ள கைகளோடு கிரியை செய்யும் போது அந்த கையினால் செய்யப்படுகிற காரியத்தை நீர் மென்மேலும் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த அனுபவத்தையும் பக்குவத்தையும் குணநலன்களையும் கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். இந்த வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதியும். சகல துதி கனமாக்கி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.